ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உருவில் 2வது அத்தியாயம், கீதையின் உட்பொருட் சுருக்கம், 50வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபேஷு கிருத துஸ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்புகின்றான். எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததான யோகத்திற்காக பாடுபடுவாயாக. பொருளுரை. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித வினைகளை சேர்த்து வைத்துக் கொண்டுள்ளனர். இதனால் தமது சொரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கின்றனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்று பாதித்து கொண்டுள்ள செயல் மற்றும் வினைகளிலிருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமையை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே புரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशताय. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे हरे. ஸோ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கக்கூடிய மற்றொரு அருமையான ஸ்லோகம். பக்தி தொண்டில் ஈடுபடுறதோட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இருக்கார். நல்ல தீய செயல்களின் விளைவுகளில் இருந்து விடுபடுறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்ம வினைகள்ல இருந்து முற்றிலுமாக எல்லா விதமான வினைகள்ல இருந்தும், அது நல்லதோ கெட்டதோ. பக்தி யோகத்தோட நோக்கம் அதுதான். ஒரு ஜீவாத்மாவினுடைய கர்ம பந்தத்துல இருந்து அவனை முற்றிலுமாக விடுவிக்கணும் அப்படின்றது. ஸோ இங்கே கிருஷ்ணர் இந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் அந்த நிலையை அடையறாங்கிறத உறுதிப்படுத்துறார், உத்தரவாதம் கொடுக்கிறார். அதனால எந்த செயல்களில், இந்த பக்தி செயல்களில் ஈடுபட சொல்லி வலியுறுத்தவும் செய்யறார். ஸோ சில பிரபுபாதர் இங்க பொருளுரையில சொல்றார், நமக்கு இந்த நல்லது கெட்டது அப்படின்ற, அதாவது நம்ம கர்ம வினை அப்படின்றது எப்ப தொடங்குனதுன்னு தெரியாது. அனாதி கர்ம பலை அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். இது இவ்வளவு காலம் முன்னாடி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது, எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியாது. ஸோ அதனால இது அனாதி அப்படிங்கிறாரு. ஆதி அப்படின்னா ஆரம்பம், அனாதி அப்படின்னா ஆரம்பம் இல்லாதன்னு அர்த்தம். ஸோ அதே காரணம்தான் ஜீவாத்மாக்களை சில சமயத்துல நித்திய பத்த அப்படின்னு சொல்றது உண்டு. அதான் நிரந்தரமா இங்க பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு. காரணம் இவ்வளவு காலம் தான் தெரியாது. நமக்கு எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம், எத்தனை பிறவிகள், எத்தனை விதமான உடல்களை அடைஞ்சிருக்கோம், எத்தனை பிரபஞ்சத்துல இப்ப இருந்திருக்கோம்.
ஏன்னா பிரபஞ்சங்கள் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அத்வைத்தம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம். பகவான் எண்ணிலடங்காத ரூபங்கள் எடுக்கிற மாதிரி எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களையும் படைக்கிறார். அப்போ எங்கெல்லாம் இருந்தோம், எப்ப இருந்தோம், எவ்வளவு காலமா இருக்கிறோம், இது எதுவுமே நமக்கு இதை பத்தின வரலாறு நமக்கு எதுவும் தெரியாததுனால அது அனாதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் இங்க ப்ராப்பர் சொல்றார். நமக்கு அது தெரியாததுனால நம்முடைய சொரூப நிலை என்னன்னு தெரியாம நம்ம தவிக்கிறோம். ஏன்னா இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. ஒரு பிறவியிலேயே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. முந்தின பிறவி என்ன அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஹரிபாத் பிரபு பிரபுபாதருடைய சீடரை எப்போ உபன்யாசம் கொடுத்தாலும் இது ஒரு கேள்வி கேட்பாரு. யாராவது உங்களுக்கு முந்தின பிறவியில உங்களோட பேர் ஞாபகம் இருக்கா? கை தூக்குங்க அப்படிம்பாரு. நானும் போற எல்லா இடத்துலயும் கேட்கிறேன், ஆனா ஒருத்தரும் கூட இது பதில் சொன்னது கிடையாது அப்படிம்பாரு. ஸோ நமக்கு அப்படி இருக்கும்போது இங்க நம்முடைய சொரூப நிலை என்ன, நம்முடைய இயற்கையான நிலை என்ன, நம்ம யார் அப்படின்றத மறந்த நிலையில இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது எப்படின்னா, நீங்க ஒரு மனநிலை மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது போயிருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் சினிமால பார்த்துருப்பீங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு திட்டு மேல ஏறி நின்றுக்கிட்டு ஒரு மேடை போட்டு முன்னாடி ஏதோ ஒரு பலாயிரம் பேர் கூடியிருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் மகாத்மா காந்தின்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய உரையாற்றிட்டு இருப்பார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா டாக்டரோட ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து மாட்டிக்கிட்டு இன்னொரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் மருத்துவம் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு ஏன்னா இதய துடிப்புலாம் சரியா இருக்கான்னு இவர் செக் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு என்ஜினியரா நினைச்சிட்டு இருப்பாரு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தன்னை ஒவ்வொருத்தரா அடையாளப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களை எப்படி நாம பார்க்குறோம்? பாவம், என்ன பண்ணாங்களோ, அவங்க மேலே ஒரு பரிதாபகரமான ஒரு உணர்வு நமக்கு வருது. காரணம், அவங்களோட அடையாளத்தை மறந்துட்டாங்க. அவங்க யாருன்னே தெரியாம இருக்காங்க. அவங்க காந்தியும் இல்லை, நேரும் இல்லை, டாக்டரும் இல்லை, இன்ஜினியரும் இல்லை, யாரும் இல்லை. ஏன் அப்படி அவங்க நினைக்கிறாங்க? ஏன்னா தான் யாருன்னு தெரியல. அப்போ பிரபா கேட்கிற, இப்ப நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் அவங்கள பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு நினைக்கிறோம். இப்ப இங்க நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் பெரிய தொழிலதிபர், நான் அரசியல்வாதி, நான் இவன் அவன். இதெல்லாம் உங்களோட அடையாளமா? கிடையாது. ஏன்னா பல பல ஜென்மங்கள் ஆயிடுச்சு. ஒரு பிறவி மரணம்னு ஒண்ணு நிகழ்ந்து மறுபடி ஜனனம் ஆகும்போது முந்தின பிறவியோட எல்லா விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோம். அது இயற்கையின் ஏற்பாடு. ஒரு விதத்துல சொல்லணும்னா இது கிருஷ்ணருடைய கருணை. இது கிருஷ்ணருடைய கருணை தான் அது. இல்லைன்னா அது ரொம்ப பெரிய தலைவலியா போயிடும். யோசிச்சு பாருங்க, உங்க ஒய்ஃப் தான் முந்தின பிறவியில உங்களோட மாமியாரா இருந்தாங்க, நீங்க ஒரு மருமகளா இருந்தீங்க. எப்படி இருக்கும் லைஃப்? சூப்பரா இருக்கும்ல? அல்ல, நீங்க மாமியாரா இருந்து அவங்க மருமகளா இருந்திருந்தாங்க, அல்லது ஒரு பன்றியா இருந்தோம், ஒரு இது மாதிரி ஒரு ரொம்ப அற்பமான ஒரு பூச்சியா ஒரு புழுவா இருந்தோம் அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா
வாழ்க்கை ரொம்ப பெரிய உற்சாகம் கொடுக்கக்கூடியதா இருக்குமா என்ன? இல்ல. வெதர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறக்கிறது. ஸோ கிருஷ்ணர் கருணையோட மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் எல்லாமே அவர் தான் கொடுக்குறேங்கிறார். ஸ்மிருதி ஞாபக சக்தியும் அவர் தான் கொடுக்கிறார், ஞானம் அவர் தான் கொடுக்கிறார், அறிவு அவர் தான் கொடுக்கிறார், அப்போகனம்னா மறதி, அதையும் அவர் தான் கொடுக்கிறார். இது கிருஷ்ணருடைய கருணை தான். ஆனாலும் இன்னும் அதை விட ஒரு பெரிய கருணை என்ன அப்படின்னா, இங்க நமக்கு நம்முடைய சொரூப நிலையை அவர் ஞாபகப்படுத்துறார். நம்ம மறந்து இருக்கிறோம் ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு அவரை தவிர வேற யாருக்கு அது தெரியும்? இதான் எல்லாருமே பைத்தியமா தானே இருக்கும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனா உண்மையிலேயே மருத்துவர் யார்? பகவான் தான். உண்மையிலேயே நம்முடைய நிலை என்னன்றதை உணர்ந்தவர் அவர். ஸோ அவர் நமக்கு இங்க இந்த ஞானத்தையும் கொடுத்து நம்மள இந்த பந்தத்திலிருந்து, இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு வழிகாட்டவும் செய்யறார். இதுதான் பகவானுடைய நிலை. பகவான் சுகிருதம் சர்வபூதானாம்னு பகவத்கீதையிலே சொல்லப்படுது. 5வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். எல்லா உயிர்களுக்கும் நன்மையை மட்டுமே கருதக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது பகவான் மட்டும்தான். இப்ப நமக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு சிறந்த பர்சனாலிட்டி ஒரு நபர் பிடிச்சு போயிருக்கலாம். அவர் ஏன்னா அவருக்கு கிட்ட இருக்கிற மிக சிறந்த குணம் இரக்கம் காட்டுறது, கருணை காட்டுறது, மற்ற உயிர்கள் மேல நேசிக்கிறது, அன்பு காட்டுறது அப்படின்லாம் நீங்க வேணா சொல்லலாம். ஆனா அப்படி யாராவது இருந்தா கூட அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே இருந்தா கூட அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வித்தியாசம் பார்ப்பாங்க. எல்லா உயிர்களையும் அப்படி சமமா நேசிக்கிறதுன்றது எளிதான விஷயம் கிடையாது. இன்னைக்கு பேரளவுல எத்தனையோ பேர் அன்பு காட்டுறேன், நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த கோழிக்கான உரிமை எங்க போச்சு? அந்த கோழிக்கான அன்பு எங்க போச்சு? அது வாழ்றதுக்கான உரிமையை பறிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? இல்லையா? இன்னைக்கு பேரளவில் இருக்கிற இந்துக்கள் உட்பட எல்லாம் ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க? எல்லாரும் ஆடு கோழி எல்லாம் வெட்டி தான் சாப்பிட்றாங்க. அப்போ இங்க அந்த நேசம், அன்பு, பாசம் இந்த வார்த்தைகள்லாம் எங்க அர்த்தம் இருக்கு அங்க? இப்ப நாம ஒரு உயிர் மீது அன்பு காட்டல, நம்ம இன்னொரு உயிரை நேசிக்கல அப்படின்னும் போது இறைவன் நம்மளை நேசிக்கணும், இறைவன் நம்ம மேல அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்கறது நியாயமா? எப்படி அவர் அதை செய்வார்? அகம் பீஜ பிரதாபிதா, எல்லா உயிர்களுக்கும் நான் தந்தை அப்படிங்கிறார். எல்லா உயிர்களுக்கும் நான் தான் தந்தைங்கிறார். அப்ப அவருக்கு வேதனையா இருக்காதா? அவருக்கு கஷ்டமா இருக்காதா? ஒரு குடும்பத்துல கேட்கிற, ஒரு குடும்பத்துல 4 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஊனமானவனா இருக்கான். மற்றவங்கள போல உடல் ஆரோக்கியம் இல்லை, பலவீனமா இருக்கான், ஊனமானவனா இருக்கான். ஸோ ஆரோக்கியமா இருக்கிறவன் ஒருத்தன் போயிட்டு அவனை அடிச்சு கொண்டுட்டு அவன் எதுக்கு அப்படின்னு சொன்னா அவனை கொண்டுட்டா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரா?
கேட்டான் ஊனமானவன், அவனால பேச முடியாது, அவனால நடக்க முடியாது, அவன் இருந்த என்ன பிரயோஜனம்? இப்ப ஆடு கோழி எல்லாம் வாயில்ல, திருப்பி அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியல, உன்னை விட பலவீனமான இருக்கு, அதனால நீ அடிச்சு கொள்ற. ஆ? உன்னை விட பலசாலியா இருக்கிறவன்கிட்ட போய் நீ அதை செய்வ? படம் உன் கழுத்தை இருக்கிறேன்னு நீ போய் நின்னு பாரு, நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உன் கழுத்தை அவன் அறுத்துருவான் இல்லையா? சோ இறைவனுடைய படைப்புல பலசாலியா இருக்கிறவன் பலவீனமா இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான் இயற்கை. இயற்கையோட நியதி அதுதான். இங்க என்ன பண்றான்? பலவீனமா இருக்கிறவன அடிச்சு கொல்றான். சோ அங்க அந்த மாதிரி இந்த உலகத்துல மக்கள் செயல்படும் போது அப்போ இந்த கருணைன்றது கிடைக்காது. இறைவன் கொடுக்கிற இந்த அறிவு கூட அந்த மண்டையில ஏறாது. ஏன்னா அவன் முழுக்க முழுக்க தாழ்ந்த குணங்களினுடைய ஆதிக்கத்துல இருக்கான். தமோ குணத்தாலும் ரஜகுணத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் சாப்பிட்ற உணவு, அவன் இருக்கிற இடம், அவன் கேட்கிற விஷயங்கள், பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே புலனின்பம் சார்ந்த விஷயங்களாவே இருக்கு. எல்லாமே இறைவனை விட்டு தன்னை விலக்கி வைக்கிற ஒரு செயல்பாடுகளாவே இருக்கு. அப்போ அவனுக்கு பகவத்கீதை படிங்க, பகவான் நல்ல அறிவுரை சொல்றார் அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. என்னவோ அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி, ஏன்னா உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் இவர் ஏன்னா சப்போர்ட் பண்ணணும், இவர் எல்லாத்தோடும் பேசணும், எல்லா தலைவர்களோடய பேசணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. இப்ப எதுக்கு பகவான் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்? ஏன் நம்ம வாழ்றோம்? இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இது நாம தெரியாததுனால, இதெல்லாம் நம்ம மறந்துட்டதுனால பகவான் திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்துறார். பகவத்கீதை மூலமா. பகவத்கீதை இல்லாம இந்த பகவத்கீதை இப்ப பிரபுபாதர் மாதிரியான ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார், அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவரை உபதேசம் பண்ணார். சர்வதர்மான் பரித்யஜம் மாமேகம் சரணம் ரஜான்னு சொன்ன போது எல்லாம் அப்படியே ஓ பகவான் சொல்லிட்டாரு, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டம் கூட்டமா போய் சரணடைஞ்சிட்டாங்களா? இன்னும் கேட்டா இல்லை. சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அதே சாட்சாத் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா வந்தபோது நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவர் இன்னும் கொஞ்சம் பேரை சரணடை வச்சார். அதுக்கப்புறம் பிரபார் மாதிரியான ஆச்சாரியர்களை அனுப்பி உலகெங்கும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்பி இன்னும் பல ஜீவன்களை சரணடைகிறார். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜீவாத்மாக்களை இந்த பந்தப்பட்ட நிலையிலிருந்து எப்படி மீட்பது அப்படின்றது தான் பகவான் மற்றும் பகவானுடைய பிரதிநிதிகளான அவருடைய தூய பக்தர்களும் எப்போதும் சிந்தனையில, அவங்களுடைய சிந்தனை இதுதான். அவங்க எப்போவும் இதை பத்தி தான் நினைக்கிறாங்க. அப்போ பகவானை விட, பகவானுடைய பக்தர்களை விட கருணை மிக்கவர்கள் யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் நம்ம நம்முடைய ஸ்வரூப நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக பகவான் இந்த உபதேசங்களை கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தியக்த்வா மனிஷினஹ ஜன்மபந்த வினிர்முக்தா பதம் கச்சந்த்யநாமயம். இவ்விதமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள்
பக்தர்கள் பௌதிக உலகின் செயல்களில் வினைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளனர். இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வதன் மூலம் அடைகின்றனர். ஸோ இது இந்த பக்தி தொண்டில் இந்த மாதிரி ஏற்கனவே செயல்பட்டவர்கள் இருக்காங்க. அவர்கள் இந்த பிறவா நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத உதாரணமாகவும் சொல்றார். முக்தி பெற்ற உயிர்வாளிகள் பௌதிக துயரங்களே இல்லாத இடத்தை சார்ந்தவர்கள். முக்தி அப்படின்னா பௌதிக தளத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போயிட்டாங்க, அதுதான் முக்தி அப்படின்றது. மோட்சம் அப்படின்றது பௌதிக தளத்துல அவங்க இல்லைன்னு அர்த்தம். சமாஸ்ருதையே பத பல்லவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே பவாம் புதிர் வத்சபதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். இது பாகவத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம். முக்தியை அளிப்பவரும் முகுந்தன் எனும் பெயர் பெற்றவரும் பிரபஞ்ச தோற்றத்தின் அடைக்கலவுமான பகவானின் பாத கமலங்கள் என்னும் படகை ஏற்றுக்கொண்டவனுக்கு பௌதிக உலகம் எனும் பெருங்கடல் கன்றின் குழம்பில் தேங்கிய நீரை போன்றதாகும். அவனது நோக்கம் பௌதிக துன்பங்கள் அற்ற வைகுண்டமே. ஒவ்வொரு அடியிலும் அபாயம் இருக்கக்கூடிய இடமல்ல. பவாம் புதிர் வத்ச பதம் பரம் பதம் 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 எத் விபதாம் நதேஷாம். ஸோ வத்சபதம் அப்படின்னா இந்த கன்றின் குழம்பு இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? அதுல எவ்வளவு தண்ணி தேங்கி நிற்கும். அதை கடக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா கிடையாது. சின்ன குழந்தை கூட எளிதாக தாண்டி வந்துடலாம். அவ்வளவு எளிதான ஒரு காரியமாயிடுது. எது? இந்த சம்சார சாகரத்தை கடந்து வர்றது. யாருக்கு? சமாஸ்ரிதையே பத பல்லவ பிரதம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி. முராரி முகுந்தர் அவருடைய திருவடிகள்ல அடைக்கலம் பெற்றவர்கள். பகவானுடைய திருவடி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு படகு, சிறந்த ஒரு கப்பல் நம்மளை இந்த சம்சார சாகரம் இந்த கடல்ல இருந்து நம்மளை கரையேற்றுறதுக்கு அதை விட ஒரு சிறந்த படகு கிடையாது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இவ்வுலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவதில்லை. பதம் பதம் எத் விபதாம் நதேஷாம். இந்த லாஸ்ட் வரி அதுதான் சொல்லுது. பதம் பதம் எத் விபதாம் அப்படின்னா ஒவ்வொரு அடியும் ஆபத்து நிறைந்தது. விபதாம் விபத்துக்கள் நிறைந்தது. அதன் காரணத்தினாலேயே சிற்றறிவுடையோர் செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்விக்கும் என கருதி பலநோக்க செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். ஸோ பொதுவாக மக்கள் என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு துன்பம் வருது அப்படின்னா இந்த துன்பத்துக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்த நவீன காலத்துல இந்த மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. முன்பெல்லாம் நம்முடைய இந்த பாரத பூமியில ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி பாரம்பரியமான மருத்துவ முறைகள் இருந்தது. இப்போ ஆயுர்வேத மருத்துவத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த மருத்துவரை அணுகும்போது அந்த மருத்துவர் உங்களுடைய வியாதிக்கு மூலம் என்ன, எப்படி உங்களுக்கு இந்த வியாதி வந்தது, அது முதல்ல கண்டுபிடிப்பார். இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த வியாதியினால் வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னவோ அதை சரி பண்ண பார்க்குறாங்க. உங்களுக்கு தலைவலி இருக்கு, அந்த தலைவலியை குறைக்கணும், அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க.
அதுதான் இன்னைக்கு நடக்குது பெரும்பாலும். ஆனா உண்மையிலேயே மருத்துவம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆயுர்வேதப்படி ஏன் தலைவலி வந்தது முதல்ல? அத கண்டுபிடிப்பாங்க. அத கண்டுபிடிச்சுட்டா, இனி இது மாரி தலைவலி வராது. ஏன்னா, இப்போ நீங்க அந்த சிம்ப்டம் அந்த அந்த அ விளைவு என்னவோ அதுக்கு மட்டுமே நீங்க இப்ப மருத்துவம் குடுக்குறீங்க, மருந்து குடுக்குறீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த தலைவலி வரும். ம். ஸோ, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுர்வேதத்துல மூலத்த கண்டுபிடிப்பாங்க. பிரச்சனையோட மூலம் என்ன? அத கண்டுபிடிச்சு, அத சரி பண்ண பாப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஆ சில பிரபுபாத் இங்க சொல்றாரு, அ பலநோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். இன்னைக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது. ஏன்? ஆ? ஏன்? ஆ? ஏன்னா இல்லன்னா, இதெல்லாம் இல்லன்னா நமக்கு வேர்க்கும். ஆ? அசௌகரியம் இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? இந்த அசௌகரியத்த சௌகரியப்படுத்தணும். ஏன்னா, இப்போ வேத கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெம்பரரியான சொல்யூஷன தேட மாட்டாங்க. ஏன் இந்த உலகத்துல அசௌகரியங்கள் உண்டாகுது? ஏன்னா, இந்த உலகத்தோட இயற்கை அப்படிதான். "எது காலயம் அசாஸ்வதம்னு சாஸ்திரம் சொல்லுது. கிருஷ்ணர் சொல்றார். இது அசுகம் லோகம். இது சுகமான இடம் கிடையாதுங்கிறாரு. அப்ப கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். குளிர்காலத்துல குளிரதான் செய்யும். வெயில் காலத்துல வெக்கையா தான் இருக்க செய்யும். அ. அப்ப இது மாரி ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம சௌகரியப்படுத்திக்கிட்டே போறது தான் இன்னைக்கு சமூகத்தினுடைய நோக்கமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? பிரச்சனையோட வேர் என்னன்னு தெரியல உங்களுக்கு. அத பத்தி யாரும் யோசிக்கிறதுக்கு விரும்பல. அ. ஏன் பிரச்சனை வந்தது? ஏன் இப்படி நான் விரும்பல இத. இந்த சூழ்நிலைய இப்போ இங்க வெயில் காலம் வந்தா ரொம்ப வெக்கையா இருக்கு. ஏன் இப்படி ஒரு சூழல்? ஏன் நான் எப்பவும் ரொம்ப ஒரு இதமான ஒரு நல்ல ஏன்னா, ஆ தட்பவெப்பம் இருக்கிற மாரியான ஒரு ஒரு இடத்துல என்னால வசிக்க முடியல. அ. எனக்கு அதுதானே விருப்பமா இருக்கு. அப்ப ஏன் நான் அந்த மாதிரி இடத்துல வசிக்காம இங்க இப்படி இருக்கேன்? அ. குளிர் வந்தா ரொம்ப குளிருது. வெப்பம்னா ரொம்ப வெக்கையா இருக்கு. ஏன் இந்த சூழல்? அத நம்ம யாராவது யோசிக்கிறோமான்னா, இல்ல. அத விட்டுட்டு இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? அ. இப்போ இந்த கொரோனாக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பில்டிங் எல்லாமே ஏசி தான். அங்க என்ன பண்றாங்க, அந்த ஏசியோட ஒரு டிவைஸ் வச்சிருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சா, அவங்க சொல்றாங்க, பிகாஸ் இந்த ஏசி ஏர் ஃபுல்லா ஹோல் டே அவங்க அத தான் சுவாசிக்கிறாங்க. அது ரொம்ப ட்ரை ஆயிடுது. அ காத்து ரொம்ப ட்ரையா வருது. அதனால பலவிதமான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அ பல பாதிப்புகள் உண்டாகிறது. அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த காற்றுல ஈரப்பதம் வர்றதுக்காக ஒரு ஸ்ப்ரேயர் மாரி அட்டாச் பண்ணி, அ அது காத்து வரும்போது அதோட சேர்த்து அந்த ஈரப்பதமும் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப என்னாச்சு? வெக்கையா இருக்குதுன்னு சொல்லி ஏசி வச்சாங்க. இப்ப ஏசி வச்சதுனால இன்னொரு பிரச்சனை வந்தது. அதுக்கு இன்னொரு டிவைஸ் வச்சிருக்காங்க. இப்ப இந்த டிவைஸ்ல ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்றாங்க. ஏன்னா,
வாசனை இருக்கணும்னு சொல்லி. இப்ப அதனால சில பேருக்கு ஹெடேக் வருது, தலைவலி வருது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாசனை ஒத்து வரல. சரி, இப்படி நீங்க ஒண்ணு செய்ய அதனால இன்னொரு பிரச்சனையை உண்டாக்குறீங்களே ஒழிய பிரச்சனைக்கு தீர்வு காணல. இன்னைக்கு சமூகம் முழுவதும் அப்படிதான் செயல்பட்டு இருக்கு. இயற்கை என்ன நமக்கு கொடுத்திருக்கோ அதை வச்சு எளிமையா வாழ்ந்துட்டு வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிக்கிறத விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அசௌகரியங்களை சௌகரியப்படுத்த முயற்சிக்கிறோம். நம்ம முன்னோர்கள் அவங்க இருந்த ஊர்ல, அவங்க பிறந்து வளர்ற ஊர்ல தான் இருப்பாங்க பெரும்பாலும். அதிகபட்சமா மீறி போனா எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போவாங்க. ஏதாவது இங்க இருந்து திருப்பதி போவாங்க, பழனிக்கு போவாங்க. இது மாதிரி புனித ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? யாத்திரை போவாங்க. எப்படி போவாங்க? நடந்து போவாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் அல்லது பெரிய ஜமீன்தார்கள் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஏதாவது வண்டிகள் இருக்கும். ஏன்னா குதிரை வண்டி இந்த மாதிரி. மீறி போனா கொஞ்சம் ஏதாவது மாட்டு வண்டி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு 2 மாட்டு வண்டி எதிர வருதுன்னு வைங்க. ஆக்சிடென்ட் ஆகுமா? அதனால யாருக்காவது உயிர் பாதிப்பு உண்டாகுமா? ஒதுங்கி போறதுக்கு இடம் இல்லைன்னா கூட என்ன பண்ணும்? மாடு நின்னுக்கும். அவ்வளவுதான். மாட்டு வண்டியில போய் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. மாட்டு வண்டியில வேற ஏதாவது வண்டி இடிச்சிருக்கலாம். பட் 2 மாட்டு வண்டி இடிச்சுக்கிச்சு அப்படின்லாம் நீங்க பார்க்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு. முன்னாடிலாம் சேவப்பேட்டையில சாருக்கு நல்லா தெரியும். சேவப்பேட்டையிலலாம் முன்னாடி எல்லாம் இந்த மாட்டு வண்டி இருக்கும். கூட்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு. ஏன்னா மூட்டை ஏத்திட்டு போறதுக்கெல்லாம். இன்னைக்கு எல்லாம் ஆட்டோ அது இதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அப்ப இந்த மாட்டு வண்டி இருக்கும்போது சில சமயத்துல நம்ம பார்ப்போம். இந்த குறிப்பா சனிக்கிழமை சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணுவாரு? அவர் போயிட்டு லோடு ஏத்திட்டு வந்துருவாரு. லோடு ஏத்திட்டு ஏன்னா வண்டி லோடுலாம் இறக்கிருவாங்க. அப்புறம் இவரு லோடு ஏத்திருப்பாரு. அதனால இவரால ஒழுங்கா உட்கார கூட முடியாது. அப்படியே வண்டியில படுத்திருப்பாரு. நான் பார்த்துருக்கேன் அத. அவர் அப்படியே படுத்துருவாரு. ஆனா மாடு வண்டி பாத்தீங்கன்னா, அவர கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடும். அந்த வண்டி பழகிருக்கும். ஒரு விபத்து நடக்காத ஒண்ணும் இருக்காது. அவ்வளவு எளிமையா இருந்தது மக்கள் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? ரொம்ப வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி வாகனங்களை உற்பத்தி பண்ணோம். இப்ப வாகனங்களை உற்பத்தி பண்றதுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வேணும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தேவையான தண்ணீர் ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல இருந்து தான் எடுக்கணும். பெரும்பாலும் தொழிற்சாலைகள்லாம் ஆத்து ஓரங்கள்ல தான் செய்வாங்க. ஏன்னா அங்கதான் தண்ணி எடுக்கிறது சுலபமா இருக்கும். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் என்ன பண்றது? அது அதே ஆத்துல விடு. அப்ப என்ன பண்றீங்க? ஒரு சௌகரியத்தை தேடி போய் இப்போ தண்ணீரை சேதப்படுத்துறீங்க. தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகையினால காற்று மாசுபடுத்திட்டீங்க. இப்படி அதனால வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்ல போனா, இப்ப இந்த சாலைகள்லாம் அமைக்கணும். இவ்வளவு பெரிய சாலைகள். இந்த சாலைகள் அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விவசாய நிலங்களை அதுக்கு செலவழிக்கணும். அவ்வளவு நிலங்கள் விவசாய நிலங்கள் இப்போ சாலைகளா மாறிடுச்சு. இப்ப அந்த நிலங்கள்ல இருந்த மரங்கள்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் இங்க இந்த 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 சாரதா காலேஜ் ரோட்ல எனக்கு தெரிஞ்சு புளிய மரம், அவ்வளவு பெரிய பெரிய புளிய மரம் இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு அந்த மரங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 100 வருஷம் பழசா இருந்திருக்கும். அதை வெட்டும் போது எல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே பதவதிச்சு போனாங்க. இவ்வளவு பெரிய மரங்கள் இப்படி வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, உண்மையிலேயே பிரச்சனைக்கு தீர்வு காண நம்ம விரும்பல. அப்போதைக்கு என்ன பண்றது? ஆ? எனக்கு வந்து இங்க அரிப்பு இருக்கு, உடனே சொரிஞ்சுக்கோ. ஆ? ஏங்க இதுவாங்க மருத்துவம் பார்க்கிறது? ஆ? ஏன் அரிப்பு வந்திருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யணும். நல்ல ரத்தம் எடுத்து சோதனை பண்ணி ஆ? அந்த அரிப்பை நிறுத்தணும் இல்ல. இதோ சொரிஞ்சா சுகமா இருக்கேன். ஆ? அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ஆ? எதுக்கு போய் அது சோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அரிக்குது, சொரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு சொசைட்டி. சோ அததான் இங்க பிரபாரு அழகா சொல்றாரு. ம்? பலநோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எவ்வித பௌதிக உடலும் துயரற்ற வாழ்வை தர இயலாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. ஆ? இந்த உடல் இருந்தா துன்பம் இருக்கத்தான் செய்யும். கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு, இது துக்காலயம். ஆனா எவ்வளவு பேர் இதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க? எப்படியாவது சந்தோஷம் அடைஞ்சிடலாம், எப்படியாவது சுகம் அடைஞ்சிடலாம். இல்லப்பா, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆ? உன் முன்னோர்கள் எல்லாரும் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனா நான் ஸ்பெஷல் இல்லை. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். ஆ? எல்லாரும் இறந்து போறாங்க, நானும் இறந்து போவேன்னு யோசிக்க மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, நான் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். அதான் இருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமானதுன்னு சொல்லப்படுது. மகாபாரத் யுதிஷ்டர் மகாராஜ் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா அதுதான். என்ன எல்லாரும் பார்க்கிறோம், நம்ம கண் முன்னாடி எத்தனை உறவினர்கள் இறந்து போறாங்க, எத்தனை நண்பர்கள் இறந்து போறாங்க. ஆ? நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ம்? அடுத்தது நம்ம தான் அந்த வரிசையில நிக்கிறோம் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறோம். வாழ்வின் துயரங்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை பௌதிக உலகம் முழுவதும் உள்ளன. இது உலகம் முழுக்க எங்க போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு. அமெரிக்கா நிறைய பேர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறத பெரிய ஒரு கனவா கண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. அமெரிக்கா என்ன சொர்க்கமா? ஈவன் சொர்க்கமா இருந்தாலும் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஆ பிரம்மா பவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா. நீ சொர்க்கத்துக்கே போனாலும் திரும்ப இங்க வந்து பிறந்துதான் ஆகணும். அங்கேயும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இருக்கு. உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் பகவானது நித்திய தொண்டன் எனும் தனது உண்மையான ஸ்வரூபத்தையும் பகவானுடைய உன்னத நிலையையும் அறிந்தவன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றான். இதன் மூலம் வைகுண்ட லோகங்களுக்கு செல்ல தகுதியுடையவன் ஆகின்றான். ஸோ இதுதான் பக்தி. பக்தியினுடைய சிறப்பு இதுதான். அவன் பக்தியில ஈடுபடக்கூடிய ஒரு பக்தன் வைகுண்டம் போறது உறுதியாகுது. பகவான் உத்தரவாதம் கொடுக்கிறார், நீ என்னிடத்துல வந்து சேருவ அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். அங்கே துன்பமயமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மரணத்தின் தாக்கமோ இல்லை. ஸோ இங்க இருக்கிற எந்த ஒரு இந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க காலம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி பகவானுடைய சக்தி. யாராவது காலத்தை வெல்ல முடியுமா?
முன்பெல்லாம் இந்த சினிமா பாடல் புத்தகமா வரும், காலத்தால் அழியாத அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. பழைய பழைய பாட்டு இருக்குல்லாம். அப்படி ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட அந்த பாட்டுலாம் சொன்னா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அங்கே துன்பமயமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மரணத்தின் தாக்கமோ இல்லை. தனது சொரூப நிலையை உணர்வது என்றால் பகவானுடைய தன்னிகரற்ற உயர்நிலையையும் அறிவது என்ற பொருள். ஸோ நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் பகவான், கிருஷ்ணர் பகவான், நான் அவருடைய சேவகன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். ஸோ ஜீவாத்மாவின் நிலையும் கடவுளின் நிலையும் ஒன்றே என்று தவறாக நினைப்பவன் இருளில் இருப்பதாக அறியப்பட வேண்டும். இதை விட்டுட்டு இன்னைக்கு சில பேர் பைத்தியம் மாதிரி எல்லாம் கடவுள், நீயும் கடவுள், நானும் கடவுள், சோகம், சிவோகம், அகம் பிரம்மாஸ்மி, இப்படி எல்லாம் வேதங்கள்ல இருந்து சில வாக்கியங்களை பேசிக்கிட்டு அபத்தமா எதையோ உளறிட்டு இருக்காங்க. சாஸ்திரத்தை முழுசா புரிஞ்சுக்காம, முறையா கற்றுக்கொள்ளாம. ஸோ பகவான் பிரபுபாதர் இங்க அவங்க எல்லாம் அறியாமை இருள்ல இருக்காங்க அப்படிங்கிறார். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி இருள்ல இருக்காத, நீ வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொல்லுது. இதனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. தன்னையே எஜமானனாக நினைக்கும் அவன் பிறப்பு இறப்பின் தொடர்ச்சிக்கு வழிவகுத்துக் கொள்கிறான். ஆனால் தனது நிலை தொண்டு புரிவது என்பதை உணர்பவன் இறை தொண்டிற்கு தன் வாழ்வை மாற்றிக்கொள்வதன் மூலம் உடனேயே வைகுண்ட லோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறான். இறைவனுக்காக தொண்டாற்றுவதே கர்மயோகம் அல்லது புத்தி யோகம், அல்லது எளிமையாக சொன்னால் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அல்டிமேட்டா எகைன் இந்த பக்தி தொண்டு அதோட முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஒன் மோர் ஸ்லோகா, 52வது ஸ்லோகா. யதா தேமோஹ கலிலம் புத்திர் வியதி தரிக்ஷதி ததா கந்தாஸ் நிர்பேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய். பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பற்பல நல்ல உதாரணங்கள் உள்ளன. கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பல நோக்கு சடங்குகளில் கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாகி விடுகிறான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் மாபெரும் பக்தருமான ஸ்ரீ மாதவேந்திர பூரி கூறுகிறார், சந்தியா மந்தன பந்திரமஸ்து பவதோ போஸ்னான துப்யம் நமோ போதேவா பிரதர்ஷன விதோ நாஹம் க்ஷம சம்யதாம் யத்ர க்வாபி நிஷத்ய யாதவ குலோத்தம் சம்ஸ்ய கம்சத் விஷஹ ஸ்மாரம் ஸ்மாரம் அகம் ஹராமி ததலம் மன்னே கிமன்னேன மே. என்னுடைய சந்தியா வந்தனமே நீ வாழ்க, ஸ்நானமே உனக்கு எனது வணக்கம்,
தேவர்களே, முன்னோர்களே, உங்களுக்கு முறையான வந்தனை செய்யாததற்காக என்னை மன்னியுங்கள். தற்போது நான் எங்கு அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான எதுகுலத்தின் உத்தமரை கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்ள இயலும். இதுவே எனக்கு போதுமானது என்று நான் எண்ணுகின்றேன். தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்தல், சந்தியாவந்தனம், அதிகாலையில் குளித்தல், முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளும் கிரியைகளும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இது போன்ற கட்டுப்பாட்டு விதிகளில் பற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டார். பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வதால் அறிவின் உயர்தளத்தை அடைந்தவன் வேத நூல்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமே செயலாற்ற வேண்டியதில்லை. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சப்த பிரம்மத்தின், அதாவது வேத உபனிஷத்துக்களின் எல்லையை தாண்டி விடுகிறான். சோ கிருஷ்ணர் இங்க என்ன எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, சில பேர் வேதம் வேதம் வேதம்னு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தோட நோக்கத்தை மறந்துடுவாங்க, நோக்கத்தை இழந்துடுவாங்க. வேதைஷ சர்வை அகம் வேவ வேதோ வேதாந்த கிருத் வேதவி தேவச்சாகம். வேதம் எதுக்காக இருக்கு அப்படின்னா கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படி கிருஷ்ணரை தெரிஞ்சுக்காம நீங்க வேற எவ்வளவுதான் சடங்குகள், எவ்வளவுதான் மந்திரங்கள், யாகங்கள் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு அதை பயிற்சி செஞ்சாலும் கிருஷ்ணரை தெரியாத இருக்கிற வரைக்கும் அது பிரயோஜனம் இல்லாததான் போயிடுது. ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாம நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நோக்கம் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், ஜீவாத்மாவான நாம் எல்லாரும் அவருடைய சேவகர்கள். அவருடைய தொண்டில தன்னை ஈடுபடுத்திக்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள். அவரை திருப்திப்படுத்துறது தான் நம்முடைய நோக்கம். அதுக்காக தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இப்ப நேரடியா பக்தி தொண்டில் நம்ம ஈடுபட முடியுது அப்படின்னா, இப்ப இந்த வேதங்கள்லாம் நம்ம படிச்சுதான் படிப்படியா மேலே வரணும்ன்றது இல்லை. ஏன்னா அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு சமஸ்கிருதமே தெரியாது. பெரும்பாலும் சமஸ்கிருதம் கத்துக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரம் கற்று வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் கருணையோட, குறிப்பா சில பிரபுபாதர் மாதிரியான ஆச்சாரியர்கள் ரொம்ப எளிமையா வேதத்தினுடைய சாராம்சத்தை நமக்கு கொடுத்துறாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கொடுத்திருக்கிற இந்த வழிமுறை சாராம்சம் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த வழிமுறை தெளிவா கொடுத்துட்டாங்க. அதிகாலை நம்ம எழுந்திருக்கிற நேரத்துல இருந்து நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்மள கிருஷ்ண உணர்வுலயே வச்சுக்கிறது, அதுக்கான என்னென்ன வழிகாட்டுதல்கள், எத்தனை விதமா நம்மள இந்த சேவையில ஈடுபடுத்திக்க முடியும், எப்படியெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி வளர்றதுக்கு நம்ம ஒரு கருவியாக செயல்பட முடியும் அப்படின்னு நமக்கு எல்லா வழிகாட்டுதலும் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. சாஸ்திரங்கள் இருக்கு. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துன்ற புத்தகத்துல நிறைய விவரங்கள் கொடுத்திருக்கிறார். அதை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீல பிரபுபாதரும் நமக்கு நிறைய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சத்சங்க நிகழ்ச்சி இப்போ ஒவ்வொரு இஸ்கான் கோயிலையும் அதிகாலை 4:30 மணிக்கு மங்கள ஆரத்தில தொடங்குது நிகழ்ச்சி. 4:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குது அப்படின்னா
அப்போ குறைஞ்சது 4 மணிக்கையாவது எழுந்திரிச்சாதான் நீங்க 4:30 மணிக்கு மங்கள ஆரத்திக்கு தயாராக முடியும். பூஜாரிகள்ல 3 மணிக்கு 3:15க்கு எந்திரிச்சாதான் அவங்க எல்லாம் தயார் பண்ணி 4:30 மணிக்கு பூஜை பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்துல இருந்து எழுந்திருக்கிற நேரத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணணும்ன்றது பிரபுபாதர் நமக்கு வழிகாட்டிருக்கிறார். மங்களாரத்தி முடிஞ்ச உடனே துளசி பூஜை முடிஞ்ச உடனே ஏன்னா ஜபம் பண்ணி முடிச்ச உடனே தர்ஷன், குரு பூஜா, பாகவதம் உபன்யாசம். இது மாதிரி காலையில 8:30-9 மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி மாலை நேரத்துல சந்தியா ஆரத்தி, பகவத்கீதா கிளாஸ். இப்படி காலையிலையும் மாலையிலையும் ஸ்ரவணம் பண்றதுக்கு வழி இருக்கு, சேவை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாது சங்கத்துக்கு வழி இருக்கு, நாம உச்சாரணம் இருக்கு. ஸோ பக்தர்களோட வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ 64 அங்கங்கள்ல 5 அங்கங்கள் ரொம்ப முக்கியமானதுங்கிறார் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. நாம கீர்த்தனம், பாகவத ஸ்ரவணம், சாது சங்கம், ஸ்ரீமூர்த்திர சேவா அண்ட் மதுரவாசம். 5வே நமக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்காரு தினசரி செயல்கள்ல. பிரபுபாதர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த சாராம்சமும் கிடைச்சிருது. ஸோ இதுதான் நம்ம பக்தியில நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கான சிறந்த வழி, சிறந்த வாய்ப்பு. இதை நம்ம தொடர்ந்து பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறது, கேட்கறது, இது மாதிரி சத்சங்கத்தில் கலந்துக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு நடைமுறையில் என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இது. ஸோ இதை நம்ம சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த வளர்ச்சியை நம்மளே உணர முடியும். ஏன்னா பிரபு சொல்றார், எப்படி நம்ம பசியோடு இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம்னா ஒவ்வொரு வாயு உணவும் உள்ள போகும்போது அந்த பசியினுடைய வலி குறைஞ்சிட்டே இருக்கிறது நம்ம உணர முடியுது. பசியிலிருந்து நம்ம மீண்டு வரோன்றது நமக்கு தெரியுது. இது இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.